ஜெனோனி. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகளின் ஒருவர். எனது பதிவு எண் 2303. நான் இன்று 10 பாட்டு பற்றி பேச வந்துள்ளேன். 10 பாட்டின் பாத்திரத்தால் பாருங்கும் அறிவியல் முழக்கமிட வந்துள்ளேன். அவையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் வருங்கால விஞ்ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 8 தொகை நூல்கள், மின்னலை போன்ற ஒரு சிறிய பாடல்கள் என்றால் 10 பாட்டு என்பது அறிவியலை ஆழமாக விளக்கும் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை போன்றது. கட்டடக்கலை, வானியல், தாவரியல் மற்றும் விலங்கியல் என பல துறைகளில் தமிழன் சிறந்து விளங்கியதை இந்த 10 நீண்ட பாடல்கள் உலகிற்கு உறக்கச் சொல்கின்றன. நெடுநல் வாடை மற்றும் மதுரை காட்சி ஆகிய நூல்கள் தமிழரின் கட்டடக்கலை நுட்பத்தை விளக்குகின்றன. திசையறிவு: ஒரு கட்டிடத்தை எழுப்புவதற்கு முன் ஒரு குச்சியின் நிழலை வைத்து திசைகளை கணிக்கும் நிழற்கடிகார முறையை தமிழன் பயன்படுத்தியிருக்கின்றனர். வெப்ப மேலாண்மை: கோடை காலத்திற்கு ஏற்ற குளிர்ச்சியான அறைகளும் குளிர்காலத்திற்கு ஏற்ற வெப்பமான அறைகளும் காற்றோட்ட வசதியுடன் அமைக்கப்பட்டிருந்ததை நெடுநல் வாடை துல்லியமாக விவரிக்கிறது. குறிஞ்சிப்பாட்டு என்ற உரை நூலில் கபிலர் 99 மலர்களின் பெயர்களை அடுக்கியுள்ளார். இது வெறும் பெயர் பட்டியல் அல்ல. இந்த 99 மலர்களும் வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு தட்பவெட்ப நிலைகளில் வளரக்கூடியவை. இதனை இன்றைய அறிவியல் அல்ஜிப்ரல் டொனேஷன் என்று அழைக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மலர்களை வகைப்படுத்திய தமிழரின் தாவரியல் அறிவு வியக்கத்தக்கது. முல்லைப்பாட்டு மழையின் தொடக்கத்தை அறிவியல் பூர்வமாக பதிவு செய்கிறது. நனந்தலை உலகம் அழகி நேர்மியோடு கடல் நீர் ஆவியாகி மேகமாகி வலப்பக்கமாக சுழன்று மழையாக பொழியும் மற்றும் சுழற்காட்சியை முல்லைப்பாட்டு பேசுகிறது. நேமி என்பது இங்கே சுழற்சியை குறிக்கும் ஒரு அறிவியல் சொல்லாகும். மலைப்படுகடா மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களில் யானைகளை பழக்கும் முறை மற்றும் அவற்றின் பாகுபாடு தன்மை பற்றி பேசப்பட்டுள்ளது. மேலும் அவற்றின் மதம் பிடித்த நிலை, அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் பற்றி 10 பாட்டில் குறிப்புகள் உள்ளன. அன்பு நண்பர்களே, 10 பாட்டு என்பது வெறும் கவிதை அல்ல. அது ஒரு தொழில்நுட்ப ஆவணம். ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கட்டிடம் எப்படி அமைய வேண்டும், இயற்கையை எப்படி கையாள வேண்டும் என அறிவியல் நெறிமுறைகளை இந்நூல் போதிக்கின்றன. 10 பாட்டு பயின்றோம், அறிவியல் தமிழால் சிகரம் தொடுவோம். நன்றி, வணக்கம். இந்த கோவிலின் பெயர் தானுமலையான் கோவில். இது சுசீந்திரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சுமார் 800 முதல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள சிற்பங்கள் அமைந்துள்ளன. தானு என்பது சிவபெருமானை குறிக்கிறது. மால் என்பது விஷ்ணுவை குறிக்கிறது. ஐயன் என்பது பிரம்மாவை குறிக்கிறது. இந்த 3 கடவுள்களும் சந்திக்கின்ற ஒரே இடமே தானுமலையான் கோவில்.